இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க என்ன யோசனையா இருக்கீங்க? ஜீவாவை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா ஜானகி, ஜீவாவை நான் பார்த்திருக்கேன். அவன் கண்களை நான் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல ஜீவாவை தான் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, அப்ப அவனோட கண்ணை பாத்திருப்பீங்கல்ல. நம்ம ஜீவாவை பாத்தீங்களா? எப்படி இருக்கான் பாத்தீங்களா? அவனை வளர்த்தவங்கள மறக்காம நன்றி உணர்வோட இருக்கான். அதுதான் நம்ம குடும்பத்தோட ரத்தங்கிறது. நீதி, நேர்மை, நன்றி உணர்வெல்லாம் அவன்கிட்ட இருக்கு. அவனை வளர்த்தவங்களுக்கு ஏதோ நேர்த்தி கடன் இருக்கு, அத பண்ணணும்னு சொல்றான். ஆனா அந்த நேர்த்தி கடன் என்னங்கறத சொல்லாம போயிட்டான். சொல்லிருந்தா அதுக்கு நாம உதவி பண்ணிருப்போம்ல. என்னவோ மாயக்கண்ணன் மாதிரி வந்தான் போயிட்டான். இனி எப்போ வரப்போறான்னு தெரியல, எப்போ போன் பண்ணுவானோ தெரியல. ஐயோ, அவசரத்துல அவன் போன் நம்பரை கூட வாங்காம விட்டுட்டோம் பாருங்களேன். கவலைப்படாத, அவன் சீக்கிரம் வருவான். யாரா இருக்கும்? என்னங்க ஏதோ தீவிரமா யோசிக்கிறீங்க? சரியா கூட நீங்க சாப்பிடல, நேரமாவதில்லைங்க, தூங்குங்க. ஜானகி, நான் ஜீவாவோட கண்ணுங்களை கவனிச்சேன். அந்த கண்களை நான் பார்த்திருக்கேன். அவன் குழந்தையா இருக்கும்போது உங்களோட தானே இருந்தான். அப்ப பாத்திருக்கீங்கல்ல, இப்ப வளர்ந்ததும் பாக்குறீங்கல்ல, அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஜீவா இன்னைக்குதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா அந்த வளர்ந்த ஜீவாவோட கண்களை நான் பார்த்திருக்கேன். ரொம்ப பக்கத்துல பார்த்திருக்கேன். நான் திரும்ப 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 அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கணக்கு தப்பாது ஜானகி. அந்த கண்கள் யாரோடதுன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். ஜீவாவை கண்டுபிடிப்பேன். அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனை நானே போய் கூட்டிட்டு வருவேன். அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்வேன். அப்ப நல்லா யோசிங்கள, யாரா இருக்கோன்னு யோசிங்க. சீக்கிரமா யோசிச்சு நம்ம ஜீவாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க சொல்றத கேட்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியுங்க, நீங்க நிச்சயம் கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம ஜீவா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துருவான்ல.